மதுரை மாநகரின் முதல் மேயர் முத்துப்பிள்ளையின் சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். மதுரை மாநகரின் முதல் மேயர் முத்துப்பிள்ளையின் சிலையை திறந்து வைக்கிறார். என்ன ஒரு அழகான தருணம். ஐயாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை கரிமேட்டில் மாநகரின் முதல் மேயர் முத்துப்பிள்ளையின் சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். ரோட் ஷோவின் தொடர்ச்சியாக சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், வணக்கம். மதுரையின் முதல் மேயர் முத்துப்பிள்ளையின் சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை கரிமேடு பகுதியில், அதாவது மதுரா கோர்ஸ் அருகே மதுரையின் முதல் மேயரான முத்து பிள்ளை அவருடைய சிலையை, அதாவது வெண்கலத்தால் அமைக்கப்பட்ட சிலையை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இந்த சிலையை திறந்து வைத்ததன் மூலமாக இப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களுமாக அவரை திரளாக கோஷங்கள் எழுப்பியும் திரண்டு வந்து வரவேற்பு கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியும் காண முடிந்தது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கூட்டம் நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அவர் இன்று மதியம் மதுரை விமான நிலையத்திற்கு வருகை புரிந்தார். விமான நிலையத்திலிருந்து அதன் அருகே இருக்கக்கூடிய விடுதியில் சிறிது ஓய்வுக்கு பின்பாக அவர் அவருடைய ரோட் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. பெருங்குடியில் துவங்கி சுமார் 16.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு பெருங்குடி, அவனியாபுரம், வில்லாபுரம், தேவலா சந்திப்பு, சோலையழகுபுரம், சுப்பிரமணியபுரம், இது வழியாக அவர் மீண்டும் பழங்கானத்தம் ரவுண்டானா சந்திப்பு அருகே வந்து அதன் தொடர்ச்சியாக குருத்தேட்டர் சந்திப்பு, ஞான ஒளிபுரம், புதுச்சேரி ரோடு வழியாக கரிமேடு பகுதிக்கு வருகை புரிந்தார். வழி நெடுகிலுமாக திரளான தொண்டர்கள், மக்கள் என அனைவருமா திரண்டு வந்து அவர்களுக்கு அந்த முதல்வர் அவர்களுக்கு வரவேற்பு அளித்தனர். அதாவது திமுக கழக கொடியை ஏந்தியமாக, கருப்பு சிவப்பு பலூன்களை பறக்க விட்டவனமாக கையில் ஏந்தியபடியும் பதாகைகளை ஏந்தியபடியுமாக அவர்கள் திரண்டு வந்து வரவேற்பு கொடுத்தனர். அதோடு மும்மதத்தையும் மத ஒற்றுமையும் போற்றும் விதமாக சிறுவர்களும் வேடங்கள் அணிந்தும் அவர்கள் அந்த வருகை தந்த முதல்வர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். திரளான தொண்டர்கள் மத்தியில முதல்வர் உற்சாகமாக அவர் கார்களிலும் சாலையிலும் நடந்துமாக அவர் சென்றார். சாலையில் நடந்து சென்ற போது மக்கள் சிலர் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் முதல்வர் அவரோடு. அது மட்டுமல்லாமல் அவர்கள் தங்களது குறைகளான, அதாவது பட்டா கேட்டும் வேலை வாய்ப்பு கேட்டுமாக அவர்கள் மனுக்கள் எழுதி வைத்திருந்தனர். அந்த மனுக்களையும் பெற்றுக்கொண்டார். வழி நெடுகிலுமாக அவர் பல மக்களை சந்தித்த முதல்வர் உற்சாகமாக ரோட் ஷோ முடிவு பெறக்கூடிய நிகழ்ச்சியாக அந்த கரிமேடு பகுதியில் அமைந்துள்ள மதுரையின் முதல் மேயராக இருந்த முத்துப்பிள்ளை அவர்களுடைய சிலையை தான் திறந்து வைத்தார். அவருடைய வெண்கல சிலை அமைக்கப்பட்டிருந்த அந்த சிலையை திறந்து வைத்த போது அப்பகுதி மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். இந்த முத்துப்பிள்ளை மேயர் சிலையை திறந்து வைத்ததன் மூலம் அப்பகுதி மக்களும் பெருமிதமாக முதல்வர் அவர்களை வரவேற்கக்கூடிய நிகழ்வும் நடைபெற்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.